டியர் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நம்முடைய தேவன் சத்திய ஆவியின் மூலமாக தினமும் நம்மை சத்தியத்தில் நடத்துகிறார். இந்த செய்தியை நம்ம பார்க்கலாம். நீங்கள் மகிழும் இயேசுவே நாமம், எவ்வளவு வெளியேறப்பட்ட மகிமுள்ள நாமம், இனிதான நாமம். மீண்டும் இந்த காலையிலே நாம் ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற காரியம் ஏசாயா 58வது அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி நித்தமும் உன்னை நடத்தி. என்ன அற்புதமான காரியம்! ஆண்டவர் நம்ம மேல எவ்வளவு அக்கறையாக இருக்கிற தேவன். மற்றவங்களை இன்னைக்கு அநேக பெற்றோர்ல போ, இஷ்டப்பட்டு போ, இனிமேல உனக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. கொஞ்ச நாள் அப்புறம் என்னால முடியாது, நீயே உன் வழியை பார்த்துக்கோ, அவ்வளவுதான் அப்படின்னு இன்னைக்கு அநேகர் ஆலோசனை கேட்கறதில்ல. அவங்க இஷ்டப்படி நடக்க விரும்புகிறாங்க. மனம் உடைஞ்சு போயிடுறாங்க. எப்படிப்பட்ட காரியங்கள்! மனம் தளர்ந்து போயிடுறாங்க. பெற்ற பிள்ளைகளையே பெற்றோர்கள் கைவிட்டுட்டு போயிடுறாங்க. குப்பை தொட்டியில பிள்ளைகளை எரிஞ்சு போயிடுறாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவரோ என்ன சொல்றாரு? கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. பாருங்க, அவர் ஒருவர் தான் சரியா நடத்த முடியும். வேற யாரும் நம்மை சரியா நடத்த முடியாது. உலகமும் பொல்லாத ஆவியினால நிரம்பி கிடக்குது. பொல்லாத ஆவியினாலதான் எவ்வளோ மக்கள் நடத்தப்படுகிறாங்க. அசுத்த ஆவிகளினால நடத்தப்படுகிறாங்க. ஆனால் நம்ம சிருஷ்டித்த ஆண்டவர், நம்ம தாயின் கர்ப்பத்துல உருவாக்கின ஆண்டவர் நம்மை நடத்துவது எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஏன்னா அவர்தான் சத்தியமுள்ள தேவன். அவர்தான் நம்மை சத்தியத்துல நடத்தக்கூடிய தேவன். நம்மை நடத்தும்படியாகத்தான் நாம் பார்க்கிறோம். நமக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆவியை இன்னைக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரத்துல முதலாவது 14ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கலாம். 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடைய வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். சத்திய ஆவியானவர், பார்த்தீங்களா? உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமல். 16ஆம் வசனத்துல, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்துடுவார். பார்த்தீங்களா? சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை உங்களுடனே இருக்கும்படியாக சத்திய ஆவியாகி தேற்றவாளனை அவர் என்ன செய்கிறார்? 16ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். பார்த்தீங்களா? நமக்காக இந்த உலகத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய திரியத்துள்ள பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். இப்ப பரிசுத்த ஆவியானுடைய காலம். இப்ப ஆவியானவர் நம்மை போதிக்கிற காரியம், நடத்துகிற காரியம். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். பாத்தீங்களா? அதுதான் மிக முக்கியம். சகல சத்தியத்துக்குள்ள நடத்தப்படணும். இன்னைக்கு எவ்வளவோ மக்கள் சபைகளில் பிசாசு ஒரு இதை பிடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சிலர் வரங்களை பிடிச்சு கொள்ளுகிறாங்க, சிலர் பாஷைகளை பிடிச்சு கொள்ளுகிறாங்க, சிலர் ஞானஸ்தானத்தை முக்கியப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. எத்தனை இடங்கள்ல மனம் திரும்பாம ரசிக்கப்படாம ஞானஸ்தானம் கொடுக்கிறாங்க. அநேகருக்கு பெயரை மாத்தி இது மாத்தி மதத்தை மாத்தி செஞ்சு என்ன பிரயோஜனம்? ஆனா இங்கு
அவர் சகல சத்தியத்துக்குள்ளாக நடத்தணும். முதல்ல ஆவியானவர் நம்ம எப்படி இது பண்ணுகிறார் என்றால், யோவான் 16ஆம் அதிகாரத்துல பாருங்க, 8ஆம் வசனம். யோவான் 16:8 அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பாத்தீங்களா, அவர் பரிசுத்த ஆவியானவர் வந்தா முதல்ல அவர் கண்டித்து உணர்த்தக்கூடிய காரியம் பாவத்தை, நம்ம இருக்கிற பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறார். இது பரிசுத்த ஆவியானுடைய காரியம். ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவது. அநேகருக்கு இது இஷ்டமே இல்லை. அவங்க இஷ்டமானபடிக்கு போதிக்கணும், அவங்களுக்கு இஷ்டமா அவங்க பாவத்தை சுற்றி காண்பிக்க கூடாது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் எங்க அசைவாடுகிறதோ, எங்க பேசுகிற ஆவியான சத்தம் இருக்குதோ, அங்கு அவங்களுடைய பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். பாவத்தை குறித்தும் பாத்தீங்களா, பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அதனாலதான் 7 சபைகளை குறித்து சொல்லும் போதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் அந்த 7 சபைகளுக்கு சொல்லுகிறத நீங்க பாத்தீங்கன்னா, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிறார். அங்கே என்ன, அங்கு குறைகளை சுற்றி காண்பிக்கிறார், தவறுகளை சுற்றி காண்பிக்கிறார், அவங்களுடைய பாவங்களை சுற்றி காண்பிக்கிறார். பாத்தீங்களா, ஆனா அநேக இடங்களில அநேகருடைய வாழ்க்கையில பாவத்தை சுற்றி காண்பிக்க விரும்புறது இல்லை, பாவத்தை வெளிப்படுத்த விரும்புவது கிடையாது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் பேசினா நம்முடைய மீறுதல்கள் கண்டிக்கப்படும், நம்முடைய பாவங்கள் கண்டித்து உணர்த்தப்படும். இங்கு சொல்ற உணர்த்துகிற காரியங்கிறது கன்விக்ஷனை, மனஸ்தாபத்தை கொடுக்கக்கூடிய காரியம், நம்ம தவறுகளை உணர்த்தக்கூடிய காரியம். அவர் பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பார்த்தீங்களா, உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தோம். பார்த்தீங்களா, ஆண்டவரை இன்னைக்கு உலகம் என்னன்னா, ஆண்டவரை விசுவாசிக்கல, கண்டதெல்லாம் விசுவாசிக்கிறாங்க. யாரு எதெல்லாம் கட்டுக்கதைகளை விசுவாசிக்கிறாங்க, சத்தியத்தை விசுவாசிக்க மாட்டேங்கிறாங்க. சத்திய தேவனாகிய ஆண்டவரை விசுவாசிக்க மாட்டேங்கிறாங்க. அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினால பாவத்தை குறித்து. பாத்தீங்களா, முதல் பாவமே விசுவாசிக்காத பாவம். இதான் பிசாசு ஆதாம் ஏவல ஆண்டவரை விசுவாசிக்காதபடிக்கு அவிசுவாசத்தை கொண்டு வந்தான். இது ஆண்டவர் சொன்னது உண்டோ, புசிக்க கூட சொன்னது உண்டோ அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையில சந்தேகப்படும்படியாக கொண்டு வந்தான், அவிசுவாசத்தை கொண்டு வந்தான். அதனால இந்த அவிசுவாசம் தான் பிசாசு நுழையிறதுக்கு இடமாக இருக்கிறது. அதனாலதான் நான் அவிசுவாசத்தை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இங்க சொல்றாரு, அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாமலத்துக்கு போகிறபடினால் நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினால நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். பத்திகளை கண்டித்து உணர்த்துவார். உணர்த்துகிற காரியம் கன்விக்ஷன், மனஸ்தாபத்தை கொடுக்கிறார். கண்டித்து எச்சரிப்பு கொடுத்து உணர்த்தக்கூடிய காரியம். அதனால ஆவியானவர் ஒருவர் கண்டித்து உணர்த்தப்படுவது காரியம். இன்னைக்கு அநேகர்கள் அப்படி பிரசங்கமே கிடையாது, சும்மா மேலெழுந்த வாரியாக பிரசங்கம் பண்ணிட்டே போகிறாங்க. நான் யோவான் சன்னுடைய பிரசங்கத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அவர் பிரசங்கம் எப்படிப்பட்டதாக இருந்தது பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 3வது அதிகாரம், மத்தேயு 3வது அதிகாரத்துல பாருங்க, அவர் என்ன சொல்றார். மத்தேயு 3வது அதிகாரத்துல 7ஆம் வசனம், பரிசேயர்களும் சதுசேயர்களும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறுபடி வருகிறதே அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளை வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இங்கு பரிசேயரும் சதுசேயரும் கூட அநேகர் யோவான் சன்னத்துல ஞானஸ்தானம் பெற விரும்பினாங்க. பரவாயில்லையே, மக்கள் அவரை தேடி வர்றாங்க. எல்லாம் எத்தனையோ பேர் என்ன பண்ணாங்கன்னா, 6ஆம் வசனத்துல
பாருங்க 5:6. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்துக்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பார்த்தீங்களா? எருசலேம் நகரத்தார் யூதேயா தேசத்தார் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் யோவான் ஸ்நானத்துல வந்து தங்க பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெற்றாங்க. பாவங்களை அறிக்கைட்டு ஞானஸ்நானத்துக்கு முன்னால பாவங்களை அறிக்கை செய்யணும். ஆனா இப்ப 7ஆம் வசனத்துல பரிசேயர்களும் சதுசேயர்களும் அநேக தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறுபடி வருகிறதை கண்டு யோவான் ஸ்நானம் ஏமாந்து போகல. பரவாயில்ல, பரிசேயர்கள் இடத்துல ஞானஸ்நானம் பெற வரான்னு சொல்லி ஞானஸ்நானம் கொடுக்கல. என்ன அவர் இது பண்றாருன்னா, வருகிறவங்க கண்டு விரியன் பாம்பு குட்டிகளை பார்த்தீங்களா? அவருடைய பிரசங்கம் அவங்கள பார்த்து என்ன சொல்றாருன்னா, இந்த பரிசேயர் சதுசேயர் பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளேங்கிறார். வரப்போகிற கோபாக்கினைக்கு உங்களை உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? விரியன் பாம்பு குட்டிகள்ங்கிறார். பாத்தீங்களா? எவ்வளவு கடுமையான ஒரு எச்சரிப்போட கண்டித்து உணர்த்தக்கூடிய காரியம். அதோட என்ன சொல்றாருன்னா, மனம் திரும்புக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. நீங்க மனம் திரும்புக்கு ஏற்ற கனி கொடுக்காம நீங்க ஞானஸ்நானம் எடுத்து என்ன பிரயோஜனம்? மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி, மனம் திரும்புக்கு ஏற்ற பாவத்தை அறிக்கை செய்யணும். இந்த வாழ்க்கையை சரிப்படுத்தணும். பாவத்தை மறைச்சு கொண்டு ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாது. மனம் திரும்பினா பொல்லாத வழியை விட்டு திரும்பணும். என் நாமதரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தணும், ஜெபம் பண்ணணும், என் முகத்தை தேடணும், தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பணும். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்கர் தன் நினைவை விட்டு திரும்ப கடவன், கட்டிடத்துல திரும்ப கடவன் சொல்லி அநேக பாவத்தை விட்டு திரும்ப மாட்டேங்கிறாங்க, நினைவு விட்டு திரும்ப மாட்டேங்கிறாங்க. சும்மா ஆலயத்துக்கு மாத்திரம் வந்து என்ன பிரயோஜனம்? சும்மா ஞானஸ்தானம் எடுத்த என்ன பிரயோஜனம்? அதனாலதான் சொல்லுகிறாரு 9ஆம் வசனம், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதீர்கள். இவங்க ஆபிரகாம் தங்களுக்கு தகப்பன் என்று சொல்லிக் கொள்ளுகிறாங்க. அது உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கிறாரு. தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறான்னு சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு பிள்ளையா இருந்தா நீ ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கொண்டிருக்கணும், நீ ஆண்டவரை விசுவாசிக்கணும். இவங்க ஆண்டவரை விசுவாசிக்காம தங்களுக்கு ஆபிரகாம் தான் தகப்பன் என்று சொல்லி தங்களை ஏமாத்தி கொள்ள பார்க்கிறாங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இந்த கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறான்னு உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேறு அருகே வைத்திருக்கிறது. ஆகிய நல்ல கனி கூடாத மரமெல்லாம் பெற்றுண்டு அக்கினியிலே போடப்படும். மனம் திரும்பலுக்கு என்று நான் ஜலத்தினால உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். நான் எதுக்கு? மனம் திரும்பலுக்கு ஏற்ற இதனாலதான் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராக இருக்கிறார். அவருடைய பாத ரட்சைகளை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரம் நல்ல. அவர் பரிசுத்த ஆவியினால அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். அப்ப ஆண்டவர் இங்க யோவான் ஸ்நானன் எவ்வளவு கண்டிப்பாக பிரசங்கிக்கிறார், எச்சரித்து பிரசங்கிக்கிறார். இன்றைக்கு அநேக எச்சரிப்பை கடிந்து பிரசங்கம் பண்றத விரும்பல. நீங்க மத்தையில கூட நம்ம ஆண்டவர் பிரசங்கம் பண்றது கூட பார்க்கலாம். பாருங்க, மத்தேயு 23 நம்முடைய ஆண்டவர் எப்படி பிரசங்கம் பண்ணார் என்று பாருங்க. ஆண்டவர் செய்த பிரசங்கம் மத்தேயு 23 31 வசனம். ஆக்சுவலா இந்த அதிகாரம் முழுக்க மாய்க்காராய் வீர பருகிறே பரிசெயரே உங்களுக்கு ஐயோ 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 ஐயோன்னு தான் பிரசங்கம் பண்றாரு. 31 வசனத்துல இருந்து தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராகி இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சிகளாக இருக்கிறீர்கள். நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள். சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரகாக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? பார்த்தீங்களா? பாருங்க, ஆண்டவரே சொல்ற, சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரக
அக்கினிக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? ம் ஆகையால் இது தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேதபாரகரையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன். அவர்கள் சிலரை கொன்று சிலுவையில் அறிவீர்கள், சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள். எப்படிப்பட்ட காரியம் பாருங்க. இங்கு ஆண்டவர் பார்த்தார், இவங்க தங்க வாழ்க்கையை சுத்திகரிக்கல, தங்க வாழ்க்கையை பரிசுத்தம் பண்ணல. 26ஆம் வசனத்துல 24, 25 குருடரான வழிகாட்டிகளை கொஸ்கு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குவதாக இருக்கிறீர்கள். மாயக்காராய் வேதகரை பரிசெயரை உங்களுக்கு ஐயோ! போஜனமான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்தில் அவை கொள்ளையினால் அநீதத்தினால் நிறைந்திருக்கிறது. குருடரான பரிசையின போஜனமான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாக முடியாது, உட்புறத்தை சுத்தமாக்கு. பாருங்க, இன்னைக்குல இருந்து நாட்களில கூட சபைகள் ஆனா மனம் திரும்புதல் கிடையாது, பாவத்தை அறிக்கை செய்வது கிடையாது. என்ன உபவாசம் இது? தங்க வாழ்க்கையை சுத்திகரிக்கிறது இல்ல. பாருங்க, வெளிப்புறத்தை சுத்தமாக உள்ள சுத்தம் இல்லாத நிலைமை. 27, 28 சொல்றாரு, மாயக்காராகிய வேத பாரகரை பரிசெயரை உங்களுக்கு ஐயோ! வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாக இருக்கிறீங்க. என்ன கடுமையான செய்தி பாத்தீங்களா? கண்டித்து உணர்ந்துகொண்டே செய்தி. அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினால் சகல அசுத்தம் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் புறம்பே காணப்படுகிறீங்க. எல்லாம் புறம்பே நீதிமானா காணப்படுகிறாங்க. அநேகர் தங்களுடைய பாவத்தை குறித்து உணர்வே கிடையாது. உள்ளத்திலும் மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைஞ்சு இருக்கிறீங்க. பாத்தீங்களா எப்படிப்பட்ட காரியம்? இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய பிரசங்கம். எப்படி எச்சரித்து இது பண்ண. ஆனா மனம் திரும்புத காரியம். அதனால பரிசுத்த ஆவியான வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள கண்டித்து உணர்த்துகிறார். அதனால 7 சபைகளுக்கு ஆவியானவர் கொடுக்கிற செய்தி நீங்க பாத்தீங்கன்னா, முடிவில் மனம் திரும்புன்னு தான் சொல்லுகிறார். மனம் திரும்ப முடியாது, மனசு திரும்பணும். மனசு திரும்பாம நீங்க ஆலயத்துக்கு வந்து இல்ல தபச நாட்களை இது பண்ணி உபவாசம் இருந்து என்ன பிரயோஜனம்? எப்படிப்பட்ட காரியம்? அப்ப சொல்ல பரிசுத்த ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை போதிப்பார். சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் நான் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். பாத்தீங்களா, சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். என் அருமையாளர்களே, நித்தமும் நடத்தப்படக்கூடிய காரியம் எப்படி நடத்துகிறான்னா, நித்தமும் சத்தியத்திலே நடத்துகிறார், சத்தியத்தை போதித்து நடத்துகிறார். என் அருமையாளர்களே, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லிருக்கு? யோவான் 17ஆம் அதிகாரத்துல, யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உங்களுடைய வசனமே சத்தியம். பாத்தீங்களா, உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். ஆண்டவர் ஜெபிக்கிறார் பாருங்க, உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். நாம் எப்படி பரிசுத்தமாக்க முடியும்? இது பரிசுகள் பாத்திரத்தை வெளிப்புறம் கழுவுன, உள்ளுக்குள்ள கழுவுல. ஆனா நம்ம சத்தியத்தினால பரிசுத்தமாக்கப்படணும். நம்ம வாழ்க்கை சத்தியத்தினால பரிசுத்தமாக்கப்படணும். அதனாலதான் ஆண்டவர் சத்தியத்தை போதிக்கிறார், இங்கு ஜெபிக்கிறார். உடைய சத்தியத்தினால அவர்களை பரிசுத்தமாக்கும். உடைய வசனமே சத்தியம். உடைய வசனம் தான் சத்தியம். பாத்தீங்களா, இந்த வசனம் தான் சத்தியம். இந்த சத்தியம் தான் நம்ம வாழ்க்கையை பரிசுத்தமாக்கும். நாம் சத்தியத்தை, இன்னைக்கு அநேகருக்கு சத்தியம் இல்லாமல் இருக்கிறாங்க. உலகத்துல மக்கள் கட்டுக்கதைகளை நம்புகிறாங்க, தவறான போதனைகளை கொண்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன்னு சொன்னார். என்ன அருமையானவர்களே, ஆண்டவர் நம்ம நேசிக்கிறார், நமக்கு சத்தியத்தை போதிக்க விரும்புகிறார். சத்திய பாதை, அதுலதான் சரியான பாதை. சத்தியத்துல நடப்பது தேவனுடைய வார்த்தை. பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷத்துல 2வது யோவான் எழுதின நிருபத்துல 2வது நிருபம் என்ன சொல்லுகிறாரு? 4ஆம் வசனம், பிதாவினால் நான்
நாம் பெற்ற கற்பனையின்படியே உடைய பிள்ளைகள் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். இங்கு இந்த யோவான் எழுதின 2ஆம் நிருபத்துல அம்மாள் என்கிற ஒரு சகோதரிக்கு யோவான் கடிதம் எழுதுகிறார், நிருபத்தை எழுதுகிறார். பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உங்களுடைய பிள்ளைகள் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். பிள்ளைகள் சத்தியத்துல நடக்கணும். உங்க பிள்ளைங்க சத்தியத்துல நடக்கிறாங்களா? பாவத்துல நடக்கிறாங்களா? சத்தியத்துல அது எவ்வளவு பெரிய காரியம். யோவான் எழுதின 3ஆம் நிருபத்துல பாருங்க, காயுக்கு நிருபம் எழுதும்போது சொல்றார் 4ஆம் வசனம், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. இதுதான் ஆண்டவருக்கு சந்தோஷம். சத்தியத்திலே நடந்த ஆண்டவர் சந்தோஷப்பட்டவர். என் பிள்ளைங்க சத்தியத்திலே நடக்கிறாங்க, என் பிள்ளைங்க சத்தியத்திலே என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்தில் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. ஒரு பெற்றோர் குடும்பம் பிள்ளைகள் சத்தியத்துல நடந்தா, இன்னைக்கு பெற்றோர் சத்தியத்துல நடக்கிறது இல்ல, அப்புறம் பிள்ளைகள் எப்படி சத்தியத்துல நடப்பாங்க? எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தடையா இருக்கிறாங்க, சத்தியத்துல நடப்பதற்கு இவங்களே தடையாங்க இருக்கிறாங்க. ஆனா இங்க சொல்றாரு, என் பிள்ளைகள் சத்தியத்துல நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்தில் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. ஆண்டவர் நம்ம எப்படி நடத்த விரும்புகிறார்? சத்தியத்துல நீங்களும் நான் சத்தியத்துல நடக்கணும். அதான் ஆண்டவருக்கு சந்தோஷம். நம்ம நித்தமும் சத்தியத்தை போதித்து நடத்துவது எவ்வளவு பெரிய காரியம். அவியானவர் தாமே நம்மை சத்தியத்துல தொடர்ந்து நடத்தி சகல சத்தியத்துக்குள்ள நடத்தி நம்ம வாழ்க்கை சத்தியத்தினால பரிசுத்தமாக்கப்பட அனுக்கிரகம் செய்வாராக. ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த காலையிலும் நீர் போதித்த சத்தியத்துக்காக சோதனம். இன்னும் வெறியன் பாம்பு குட்டைகளாக இருக்க வேண்டாம். எவ்வளவு மக்கள் மனம் திரும்பாமல் இருக்கிறாங்க, பாவத்தை அறிக்கை செய்யாமல் இருக்கிறாங்க, ஞானம் இல்லாத ஸ்தானத்தை எடுக்கிறாங்க. ஐயோ, என்ன வஞ்சகம் நிறைந்த கிறிஸ்தவ சபைகளில எவ்வளவு கள்ள போதகங்கள். ஆண்டவரே, மனம் திரும்புதலை குறித்து நீங்க செய்த பிரசங்கமே மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்தீங்க. யோவான் சானங்கள் எவ்வளவு கண்டிப்பாக பிரசங்கம் பண்ணினார். வெறியன் பாம்பு குட்டிகளை என்று மனதிலும் கேட்ட கனிகளை கொடுங்க என்று. இன்னைக்கு மனதிலும் கேட்ட கனிகள் இல்லாதபடிக்கு சும்மா இந்த நாட்களில மக்கள் எப்படி ஆண்டவரே இந்த 2 நாட்களை உபவாசிக்கிறாங்க. மனம் திரும்புதல் எவ்வளவு அவசியம். பாவம் உணர்வு அடையட்டும். பரிசுத்த ஆவியானவர் இவர்களை கண்டித்து உணர்த்தட்டும். ஆண்டவரே, மெய்யான மனசாபத்தை மனம் திரும்புதலின் ஆவியை தாரும். சத்தியத்தினால பரிசுத்தமாக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் பிதாவே. நாம நம்முடைய கர்த்தர் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் வல்லமையும் நம்மோடு கூட இருக்கிறார்கள். ஆமென், ஆமென்.